2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு கரெக்டாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டாங்களே, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 200 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா 2 படமே பார்த்தீங்கன்னா தொட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனுஷ்க்கு ப்ரீவியஸ் ரிலீஸ் ஆன டெர்ரி எஸ்கேமன் பார்த்தீங்கன்னா 150 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனையும், சூர்யாவுக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ரெட்ரோ பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு அதிகமான கலெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா தொட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 2 படத்துக்குமே பார்த்தீங்கன்னா இறங்கி ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுவும் கருப்பு படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பெரிய வருத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இன்னும் இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி கலெக்ஷனை கூட பார்த்தீங்கன்னா தொடலை. பக்கத்தில் இருக்க எல்லா சினிவூட்ஸும் பார்த்தீங்கன்னா தொட்டுட்டாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா பராசக்தி அண்ட் இன்றைக்கி இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 150லேருந்து 200 கோடி கலெக்ஷனை தொடரும்னு பார்த்தேன். ஆனால் 2மே பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷனை கூட தொடலை. ஸோ இந்த நிலமையில தான் பார்த்தீங்கன்னா கரண், கருப்பு 2 மூவியுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் என்கிட்ட கேட்டேன்னா 2 படமே பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கும் இப்போல்லாம் டார்கெட்லாம் பண்ணக்கூடாது. இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆனால் கூட 100 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொட்டால் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பே ஆக முடியும், இல்லைனா டிசாஸ்டர் தான் ஆகும். ஸோ அப்படியேப்பட்ட நிலமையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 200 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொடவே